அனைவருக்கும் வணக்கம். பிரியமுடன் புவியியல் அப்படின்ற சீரியஸ்ல நம்ம லாஸ்ட் வீடியோவா எரிமலை செயல்பாடை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம தீப்பாறைகளை பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம். இந்த தீப்பாறைகள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இக்னீசியஸ் அப்படின்ற நேம்ல பொருள்படும். அதாவது இதற்கு லத்தீன்ல நெருப்பு அப்படின்னு பெயர். பொதுவா பாறை குழம்பு என்ன ஆகும்னா ரொம்ப கூலாகி தனியறதுனால பாறையா மாறுது. இது ஒன் டைப் ஆஃப் பிரிட்டில் ஸ்டேட் அப்ப நம்ம சொல்லுவோம். ஸோ இதன் விளைவா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா தீப்பாறைகள் உருவாகுது. தீப்பாறைகள் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிரானைட் அண்ட் பசால்ட் எடுத்துக்கலாம். தீப்பாறைகள் நம்ம இந்தியாவில் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தக்கான பீடபூமி டெக்கான் பிளாட்ஸ்ல அதிகமான இக்னிசியஸ் ராக் காணப்படுது. மேலும் இந்த தீப்பாறைகள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரைமரி ராக்ஸ், அதாவது முதன்மை பாறைகள் மற்றும் தாய்ப்பாறைகள் அப்ப நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த தாய்ப்பாறைகள் இருந்துதான் மற்ற வகையான பாறைகள் என்ன ஆகுதுன்னா உற்பத்தி செய்ய ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வேற வேற பாறை கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். தீப்பாறையுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப கடினத்தன்மை உடையதாக இருக்கும். மேலும் அதனால நீரை அப்சர்வ் பண்ணாது, அதாவது நீர் புகாத்தன்மை கொண்டது. ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா ஃபாசில்ஸ் இதுல இருக்காது, அதாவது உயிரின படிமம் இருக்காது. ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா லாவால உயிரினங்கள் விழுந்துருச்சு அப்படின்னா எரிஞ்சு போயிடும். ஸோ ப்ரெஷர் ஆகி அது படிமம் உருவாகாது, அதனால உயிரின படிமம் இருக்காது. மேலும் எரிமலை செயல்பாடு தொடர்புடையது பார்த்தோம்னா எரிமலை வெளிவரும் லாவா குளிர்ந்து நமக்கு தீப்பாறையா மாறுது. ஸோ இதுதான் தீப்பாறைகளை பற்றின கான்செப்ட். நன்றி.